உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்புகள். உமர் அவர்கள் இறந்தவுடன் கட்டிலில் கிடத்தப்பட்டிருந்தார்கள். அப்போது மக்கள் அவரை சுற்றிலும் எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து பிரார்த்திக்கலாயினர். அவரின் ஜனாசா சடலம் எடுக்கப்படுவதற்கு முன்பாக அவருக்காக ஜனாசா தொழுகை தொழலாயினர். அப்போது நான் அவர்களிடையே இருந்தேன். என் தோளை பிடித்துக் கொண்டிருந்த ஒருவர்தான் என்னை திடுக்கிடச் செய்தார். யார் என்று திரும்பி பார்த்த போது அது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் அவர்களுக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக என்று பிரார்த்தித்துவிட்டு, உமரே, உயரிய நற்செயலுடன் நான் அல்லாஹுவை சந்திப்பதற்கு முன்மாதிரியாக நான் விரும்பி ஏற்கத்தக்கவர் எவரும் உங்களுக்கு பின்னால் இல்லை. நீங்கள்தான் அத்தகைய மனிதர். அல்லாஹுவின் மீதானையாக அல்லாஹ் உங்களை உங்கள் தோழர்களான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருடனும் தான் அவர்களின் மண்ணறைக்கு அருகில்தான் அடக்கம் செய்யப்படுவீர்கள் என்று எண்ணியிருந்தேன். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் அபூபக்கரும் உமரும் இங்கே சென்றோம் என்றும் நானும் அபூபக்கரும் உமரும் இந்த இடத்திற்கு உள்ளே புகுந்தோம் என்றும் நானும் அபூபக்கரும் உமரும் புறப்பட்டோம் என்று சொல்வதை நான் நிறைய செவியுற்றிருக்கிறேன் என கூறினார்கள். புகாரி இலக்கம் 3685. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனவில் மக்களில் சிலரை பார்த்தேன். அவர்களின் மீது பலவிதமான சட்டைகள் அணிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் என்னிடம் எடுத்து காட்டப்பட்டனர். அச்சட்டைகளில் சில அவர்களின் மார்பு வரை நீண்டிருந்தன, இன்னும் சில அதற்கும் குறைவாக இருந்தன. உமர் இப்னு ஹத்தாப் தரையில் இழுபடும் அளவு நீண்ட சட்டை அணிந்தவர்களாக என்னிடம் எடுத்து காட்டப்பட்டார்கள் என்று இறை தூதர் அவர்கள் கூறிய போது, நபி தோழர்கள், இறை தூதர் அவர்களே, சட்டைக்கு என்ன விளக்கம் தருகிறீர்கள் என கேட்டதற்கு மார்க்கம் என்று இறை தூதர் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். நூல் புகாரி இலக்கம் 23. அறிவிப்பவர் அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் என்னுடைய கனவில் ஒரு பால் கோப்பை என்னிடம் கொண்டு வரப்பட்டது. உடனே அதிலிருந்த பாலை நான் தாகம் தீருமளவு குடித்து அது என்னுடைய நகக்கண்கள் வழியாக வெளியேறுவதை பார்த்தேன். பின்னர் மீதமிருந்ததை உமர் இப்னு ஹத்தாப் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று இறை தூதர் அவர்கள் கூறிய போது, நபி தோழர்கள், இறை தூதர் அவர்களே, அந்த பாலுக்கு தாங்கள் என்ன விளக்கம் தருகிறீர்கள் என்று கேட்டதற்கு கல்வி என்று இறை தூதர் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி இலக்கம் 82. அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் உறங்கிக் கொண்டிருந்த போது கனவில் என்னை வாளி தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கிணற்றின் அருகே கண்டேன். அதிலிருந்து அல்லாஹ் நாடிய அளவிற்கு தண்ணீர் இறைத்தேன். பிறகு அபு குஹாஃபாவின் மகன் அபூபக்கர் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு வாளி நீரை அல்லது 2 வாளிகள் நீரை இறைத்தார். அவர் சிறிது நேரம் இறைத்த போது சோர்வு தெரிந்தது. அல்லாஹ் அவரின் சோர்வை மன்னிப்பானாக. பிறகு அது மிகப்பெரிய வாளியாக மாறிவிட்டது. அப்போது அதை ஹத்தாபின் மகன் உமர் எடுத்தார். உமர் இறைத்ததை போன்று இறைக்கிற வலிமை மிக்க ஒரு புத்திசாலியான அபூர்வ தலைவர் ஒருவரை மக்களில் நான் பார்த்ததில்லை. மக்கள் தங்கள் ஒட்டகங்களுக்கு நீர் புகட்டி நீர் நிலை அருகே அவற்றின் ஓய்விடத்தில் கட்டி வைக்கும் அளவிற்கு அவர் நீர் இறைத்தார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி இலக்கம் 3664. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில், நான் சொர்க்கத்தினில் நுழைந்தேன் அல்லது சொர்க்கத்திற்கு சென்றேன். அங்கு ஒரு மாளிகையை கண்டேன். நான், இது யாருடையது என்று கேட்டேன். அவர்கள், வானவர்கள், இது உமர் இப்னு ஹத்தாப் அவர்களுக்குரியது என பதிலளித்தார்கள். அந்த மாளிகைக்குள் நான் செல்ல நினைத்தேன். ஆனால் உமரே, உம்முடைய ரோஷம் குறித்து நான் அறிந்திருந்தது என்னை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து விட்டது என்று கூறினார்கள். இதை கேட்ட உமர் இப்னு ஹத்தாப் அவர்கள், என் தந்தையும் என் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், தங்களிடமா நான் ரோஷம் காட்டுவேன் இறை தூதர் அவர்களே என்று கேட்டார்கள். நூல் புகாரி இலக்கம் 5226. அறிவிப்பவர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒருமுறை அல்லாஹுவின் தூதரிடம் அவர்களின் மனைவிமார்களான குறைஷி பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்கள் நபி அவர்களிடம் ஜீவனாம்ச தொகையை அதிகமாக தரும்படி
தம் குரல்களை உயர்த்தி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது உமர் அவர்கள் வந்து உள்ளே வர அனுமதி கேட்டார்கள். உமர் அவர்கள் அனுமதி கேட்டபோது அப்பெண்கள் அவசரமாக தங்கள் ஃபர்தாக்களை அணிந்தபடி எழுந்தனர். இறை தூதர் அவர்கள் சிரித்தபடியே உமர் அவர்களுக்கு உள்ளே வர அனுமதி கொடுத்தார்கள். உமர் அவர்கள், இறை தூதர் அவர்களே, தங்களை ஆயுள் முழுவதும் அல்லாஹ் சிரித்தபடி மகிழ்ச்சியாக இருக்க செய்வானாக என்று கூறினார்கள். நபி அவர்கள், என்னிடமிருந்த இந்த பெண்களை கண்டு நான் வியப்படைகிறேன். என்னிடம் சகஜமாக அமர்ந்திருந்தவர்கள் உங்கள் குரலை கேட்டவுடன் அவசரமாக ஃபர்தா அணிந்தார்களே என்றார்கள். உமர் அவர்கள், எனக்கு அஞ்சுவதை விட அதிகமாக அஞ்ச தாங்கள்தாம் தகுதி உடையவர்கள் இறை தூதர் அவர்களே என்று கூறிவிட்டு அப்பெண்களை நோக்கி, தமக்கு தாமே பகைவர்களாகிவிட்ட பெண்களே, அல்லாஹுவின் தூதருக்கு அஞ்சாமல் எனக்கா நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண்கள், ஆம், அல்லாஹுவின் தூதருடன் ஒப்பிடும் போது நீங்கள் கடின சித்தமுடையவராகவும் அதிக கடுமை காட்டக்கூடியவராகவும் இருக்கிறீர்கள் என்று பதிலளித்தார்கள். அப்போது இறை தூதர் அவர்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, உமரே, நீங்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கையில் உங்களை ஷைத்தான் கண்டால் உங்களுடைய பாதையல்லாத வேறொரு பாதையில்தான் அவன் செல்வான் என்று கூறினார்கள். நூல் புகாரி, இலக்கம் 3294. அறிவிப்பவர் சாயது பின் அபி பக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நயவஞ்சகர்களின் தலைவர் அப்துல்லா இப்னு உபை இறந்துவிட்ட போது அவரின் புதல்வர் அப்துல்லா இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதர் அவர்களிடம் வந்து தம் தந்தைக்கு கபனிடுவதற்காக நபி அவர்களின் சட்டையை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் தம் சட்டையை கொடுத்தார்கள். பிறகு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் தந்தைக்கு ஜனாசா தொழுகையை முன்னின்று நடத்தும்படி நபி அவர்களிடம் கேட்டார். இறை தூதர் அவர்களும் அவருக்கு தொழுகை நடத்துவதற்காக எழுந்தார்கள். உடனே உமர் அவர்கள் எழுந்து இறை தூதர் அவர்களின் ஆடையை பிடித்து கொண்டு, இறை தூதர் அவர்களே, இவருக்கு தொழுகை நடத்த வேண்டாம் என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தடை விதித்திருக்க இவருக்கா தொழுகை நடத்தப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இறை தூதர் அவர்கள், பாவ மன்னிப்பு கோரவும் கோராமல் இருக்கவும் எனக்கு அல்லாஹ் உரிமை அளித்துள்ளான் என்று கூறிவிட்டு, நபியே, நீங்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு கோருங்கள் அல்லது கோராமல் இருங்கள், இரண்டும் சமம்தான். ஏனெனில் அவர்களுக்காக நீங்கள் 70 முறை பாவ மன்னிப்பு கோரினாலும் சரி, அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறுகிறான். நான் 70 முறையை விட அதிகமாக இவருக்காக பாவ மன்னிப்பு கோருவேன் என்று கூறினார்கள். உமர் அவர்கள், இவர் நயவஞ்சகராயிற்றே என்று கூறினார்கள். இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஜனாசா தொழுகையை முன்னின்று நடத்தினார்கள். அப்போது உயர்ந்தோனான அல்லாஹ், அவர்களில் இறந்துவிட்ட எவருக்காகவும் நபியே தொழுகை நடத்தாதீர், அவரின் மன்னரை அருகேயும் நீங்கள் நிற்க வேண்டாம் எனும் திருக்குர்ஆன் அத்தியாயம் 9 வசனத்தை அருளினான். நூல் புகாரி, இலக்கம் 4670. அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.